ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக தகப்பனே, கோடான கோடி பரிசுத்த தேவதூரலினால் எப்பொழுதும் ஆராதிக்கப்படுகிற ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த காலை வேளையில நாங்கள் உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். தேவனே, இந்த ஆராதனை ஆசீர்வதிங்க. உம்முடைய பிரசன்னம் அளவில்லாமல் நிரம்பி இருக்க ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆராதிக்கிற ஜனங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரங்களில உம்முடைய விடுதலையை கர்த்தர் கட்டளையிட வேணுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த வருடத்தின் கடைசி மாதத்தின் இந்த முதலாவது ஞாயிற்றுக்கிழமையில ஆண்டவரே, முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடும் அன்பு கூர்ந்து உம்மை ஆராதனை செய்ய ஒவ்வொரு மக்களுக்கும் கர்த்தர் உதவி செய்ய வேணுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வார்த்தைகளை கொடுத்து தேவன் ஆண்டவரே உம்முடைய ஆலோசனையின்படி ஒவ்வொருவரையும் நடத்தி செல்ல வேணுமாய் கூட ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த ஆராதனை முழுவதையும் உம்முடைய வல்லமையுள்ள கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபங்கேளு நல்ல பிதாவே, ஆமென். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்பொழுதும் சில பாடல்களை நாம் உற்சாகத்தோடு பாடி கர்த்தரை துதிக்க போறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. காலை வேளையில் ஆண்டவர் எல்லாரும் உற்சாகமாக துதிக்க போகிறோம். பாடல் புத்தகத்திலே 381வது பாடல். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு, இயேசு. சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்று நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்று நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். எம்மட்டும் மேலும் எந்த நேசர், எம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர், என்னுடையவர் என் ஆத்ம நேசரே, என்னுடையவர் என் ஆத்ம நேசரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு, இயேசு. கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆற்றி தேற்றி காத்திடும் தாயுமானவர். கண்மலையும் கோட்டையும் துணையும் ஆற்றி தேற்றி காத்திடும் தாயுமானவர். என்றென்று நடத்திடும் எங்கள் ராஜா, என்றென்று நடத்திடும் எங்கள் ராஜா. என்னுடையவர் என் நேசகர்த்தரே, என்னுடையவர் என் நேசகர்த்தரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர்,
ஹல்லேலூயா. பாடல் புத்தகத்தில் 407வது பாடல். நம்மளுடைய கண்மலையாக நம்மளுடைய ஆண்டவர் இருக்கிறார். இந்த வருஷம் முழுவதும் கடைசி மாதத்தில் வந்திருக்கிறோம். இந்த வருஷம் முழுவதும் அவ்வளோ அற்புதமாக நம்மளை பாதுகாத்து வந்தார். அந்த அன்பை நினச்சி உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விட மாட்டான், காக்கும் தேவன் உறங்க மாட்டான். கால்கள் தள்ளாட விட மாட்டான், காக்கும் தேவன் உறங்க மாட்டான். இஸ்ரவேலை காக்கின்றவர் என்னால் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னால் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார். பகலிலும் இரவிலும் பாதுகாக்கின்றார், பகலிலும் இரவிலும் பாதுகாக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி என்னை காத்திடுவார். கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி என்னை காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார், இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். ஹல்லேலூயா. 601வது பாடல். எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஆவியானவரே அனலாயிரங்கிடுமே, ஆவியானவரே அனலாயிரங்கிடுமே. எல்லாவியின் வரங்களோடு பலமாயின்று இறங்கும் என்று ஆவியானவரே அனலாயிரங்கிடுமே. ஆவியானவரே அனலாயிரங்கிடுமே. வானங்கள் என்று திறக்கட்டுமே, அபிஷேகம்
மறுரூபமாய் என்னை மாற்றிடுமே. உன்னத ஆவியை ஊற்றிடுமே. மறுரூபமாய் ஆவியானவரே அனலாய் இறங்கிடுமே. ஆவியானவரே அனலாய் இறங்கிடுமே. பெந்தெகோஸ்தே நாளின் அனுபவங்கள் அப்படி இன்று நடக்கட்டுமே. பெந்தெகோஸ்தே நாளின் அனுபவங்கள் அப்படி இன்று நடக்கட்டுமே. பலத்த காற்றின் முழக்கம் போல் ஒரு வல்லமை இங்கு வீசட்டுமே. பலத்த காற்றின் முழக்கம் போல் ஒரு வல்லமை இங்கு வீசட்டுமே. ஆவியானவரே அனலாய் இறங்கிடுமே. ஆவியானவரே அனலாய் இறங்கிடுமே.
பெற்றுக்கொள்ளணும் தகப்பனே. அந்த அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ளணும் தகப்பனே. ஹல்லேலூயா. நீர் ஊற்றுகிற எண்ணெயில நான் நீந்தி மிதக்க வேண்டும் அப்பா. ஹல்லேலூயா. முழங்கால் அளவு போதாதப்பா, நீந்தி நீந்தி மூழ்கணும் தகப்பனே. ஆவியானவரே அனலாயிரங்கிடுமே, அக்கினிமயமான நாவுகள் எங்கள் மேல் வந்து அமரட்டுமே, அக்கினிமயமான நாவுகள் எங்கள் மேல் வந்து அமரட்டுமே, ஆவியின் வரங்கள் யாவையுமே வெளிப்படுத்தணுமே, செயல்படுத்தணுமே, ஆவியின் வரங்கள் யாவையுமே வெளிப்படுத்தணுமே, செயல்பட வைத்து ஒரு கனி கொடுக்கிற ஜீவியத்தை நாங்க வாழணும் தகப்பனே. கண்ணீர் கவலைகள் மறையணுமே, கட்டுகள் யாவும் உடையணுமே, கண்ணீர் கவலைகள் மறையணுமே, கட்டுகள் யாவும் உடையணுமே, அற்புதம் அதிசயம் நடக்கணுமே, நீர் யார் என்று ஜனம் அறியணுமே, அற்புதம் அதிசயம் நடக்கணுமே, நீர் யார். உம்முடைய நாமத்தில் கேட்கும்போது அப்பா ஆண்டவரே, ஆவியானவரே அனலாயிரங்கிடுமே, ஆவியானவரே அனலாயிரங்கிடுமே, பலத்தின் ஆவியால் நிரம்பணுமே, சாட்சிகளாய் எங்கும் வாழணுமே, பலத்தின் ஆவியால் நிரம்பணுமே, சாட்சிகளாய் எங்கும் வாழணுமே, எங்கள் சித்தம் மறையணுமே, தேவ சித்தம் நிறைவே ஒப்புக்கொடுங்க. என்னுடைய சித்தம் மறையணும் அப்பா. நீர் எனக்காக வைத்திருக்கிற திட்டத்தை அப்பா, உமக்காக நீர் வைத்திருக்கிற திட்டத்தை, உங்களுடைய ஊழியத்துக்காக உன் ஜனங்களை ரட்சிக்கிறதுக்காக வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்ற உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில நடக்கணும்னு ஒப்பு கொடுங்க. கடைசி மாதத்துல வந்திருக்கிறோம். இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளையாது அப்ப என்னை கொண்டு நீர் வைத்திருக்கிற திட்டத்தை நான் நிறைவேற்றணும். ஆவியானவரே அனலாயிரங்கிடுமே, ஆவியானவரே அனலாயிரங்கிடுமே, எல்லா ஆவியின் வரங்களோடு பலமாய் என்று இறங்கும் என்று ஆவியானவரே அனலாயிரங்கிடுமே, ஆவியானவரே அனலாயிரங்கிடுமே. ஹல்லேலூயா. உம்முடைய ஆவியினால தகப்பனே அப்பா, உம்முடைய கனிகள்னால நாங்க நிரம்பி வழியணும் அப்பா. எங்களுடைய ஜீவத்தை பார்த்தே ஆண்டவரே இயேசுப்பா நிறைய பேர் ரட்சிக்கப்படணும் தகப்பனே அப்பா. எங்களுடைய மாற்றத்தை கண்டு அப்பா நிறைய விசுவாசிகள் நிறைய ஜனங்க ரட்சிக்கப்படணும் அப்பா. ஹல்லேலூயா. ஒரு கனி கொடுக்கிற ஜீவியத்தை எங்களுக்கு தாரோன்னு கேளுங்க. அப்பா கிட்ட ஒப்பு கொடுங்க. அப்பா என்ன தருகிறேன் தகப்பனே அப்பா. ஆண்டவரே இயேசுப்பா, இவ்வளவு நாட்கள் எப்படியோ நான் வாழ்ந்துட்டேன் அப்பா. இனிமேலாவது உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேறணும் அப்பா. ஆண்டவரே இயேசுப்பா, நீர் எனக்காக வைத்து இருக்கிற அந்த திட்டம் அது பெரியது தகப்பனே. நான் சிறியதா யோசிக்கிறேன்ப்பா, அது நடக்கணும்னு நான் நினைச்சு அழுகிறேன். அது இல்ல அப்பா திட்டம் அப்பா. நீர் எனக்காக வைத்து இருக்கிற திட்டத்தை நிறைவேற்ற என்ன நான் தருகிறேன்னு சொல்லுங்க அப்பா. உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேற நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க அப்பா. என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே அப்பா. ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இயேசுப்பா நீர் கண்டெடுத்திருக்கிறீர் அப்பா. நீர் ரட்சித்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுக்காக வைத்திருக்கிற
வைத்திருக்கிற திட்டம் அது பெரியதப்பா, அது ரொம்ப பெரியது தகப்பனே. ஹல்லேலூயா. அதை எங்கள் வாழ்க்கையிலே நீர் செய்யுங்க அப்பா. ஆண்டவரே இயேசுப்பா, இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள அப்பா ஆண்டவரே இயேசுப்பா ஒரு அற்புதம் அப்பா ஆண்டவரே இயேசுப்பா, நாங்க ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு காரியம் அப்பா எங்களுக்காக நீர் செய்யுங்க தகப்பனே. நீர் செய்யுங்க ராஜா, நீர் எங்களுக்காக அதை நடத்துவீங்க தகப்பனே. ஹல்லேலூயா. அவரை துதிங்க, அவருடைய நாமத்தை உயர்த்துங்க அப்பா. நீர் பெரியவர் தகப்பனே, உம்முடைய நாமம் பெரியதப்பா. நீர் மகிமை உள்ள தேவன், நீர் மாட்சிமை உள்ள தேவன், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் அப்பா. நீர் உயர்ந்தவர் ராஜா, உம்முடைய நாமம் மட்டுமே உயரட்டும், உங்க நாமம் மட்டுமே உயரட்டும் அப்பா. நீர் பெரியவர், நீர் பெரியவர். ஹல்லேலூயா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல் விசுவாசத்தோட பாட போறோம். உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. சாத்தானை ஓட்டினீரே, சர்வ வல்லவரே. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றும் என் வாழ்க்கை. ஓ கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்தது, செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்தது. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்று நீர் மகிமையுள்ளது. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றது. எல்லாரும் கூடுமே என் வாழ்க்கையில. அல்லேலூயா. ஓ கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா, மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா, மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா, மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா. கூடுமே எல்லாம் சர்வ வல்ல தேவனீரப்பா. எதையோ நினைச்சு கலங்கிட்டு இருக்க தகப்பனே, கடல் மீது நடந்து உண்மை நான் நினைச்சு பார்க்கல தகப்பனே. விசுவாசத்தோட பாடுங்க. ஓ கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. உம் நாமம் சொன்னால் போதும், பெய்கள் ஓடுதையா. உம் நாமம் சொன்னால் போதும், பெய்கள் ஓடுதையா. பெயரால் கை நீட்டினார் நோய்கள். ஹல்லேலூயா. ஓ பெயரால் கை நீட்டினார்
பாரத்தை நம்ம தூக்கி சுமந்துட்டு இருக்கோம்ல, இதை நான் எப்படி கடந்து போவேன்ப்பா, இந்த காரியம் இவ்வளோ பெருசா இருக்குதேன்னு நினைச்சு தனியா நம்மளே அதை தூக்கி சுமந்துட்டு இருக்கோம். ஆனா ஒரு நிமிஷம் கடல் மீது நடந்த ஆண்டவரை நினைச்சு பார்த்திருக்கோமா? யோர்தான் பின்னோக்கி சென்றது அவரோட மகிமையினால. அவர் நம்மோடு இருக்கும்போது எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் அது ரொம்ப சிறுசா மாறும். கடல் மீது நடந்த ஆண்டவரை நம்ப மறந்துட்டோம்ல, எவ்வளவு அற்புதத்தை செய்த ஆண்டவரை நம்ப மறந்துட்டோம்ல, செங்கடலை பிடிந்த ஆண்டவரை நம்ப மறந்துட்டோம், தண்ணீர் தந்த தேவனை நம்ப மறந்துட்டோம். சொல்லுங்க, ஆண்டவரே நான் நம்புறேன், உம்மால கூடும், உம்மால கூடும் அப்பா, உம்மால எல்லாம் கூடும் அப்பா. என் நோயை தீர்க்க கூடும், என் கண்ணீரை மாற்ற கூடும். நான் நம்பி இருக்கிற காரியம், நான் பயந்த காரியம், அது எதுவா இருந்தாலும் அதை மாற்ற உம்மால கூடும் அப்பா. உம்மால நம்புறேன் தகப்பனே. I'm believing you, I'm trusting you Lord. என் கண்மலையாகிய தேவனே, என் கண்களை ஏறெடுக்கிறேன் அப்பா, என் கண்களை ஏறெடுக்கிறேன் தகப்பனே. உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன், உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன் தகப்பனே. ஹalleluya. எல்லாரும் சொல்லுங்க, கூடும், அவரால கூடும். ஒரு விசுவாசத்தோட உம்மால கூடும் அப்பா, உம்மால கூடும் தகப்பனே. ஹalleluya. I'm trusting you தகப்பனே. என்ன நான் உம்முடைய கரத்துல தருகிறேன் அப்பா. ஆண்டவரே என்னை பாதுகாத்து என்னை வணைந்து இவ்வளவு நாள் வைத்திருக்கிற ஆண்டவர் நீர், உம்மால எல்லாவற்றையும் அப்பா செய்யக்கூடும் அப்பா. ஹalleluya. நீர் பெரியவர், நீர் பெரியவர் அப்பா. எல்லாரும் நல்ல கையை தட்டி ஆண்டவரை துதிப்போமா? ஹalleluya, praise the Lord, hallelujah, hallelujah, hallelujah. தேவனே, சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஹalleluya. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, நீர் நல்லவராக எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கிறபடியினால ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே, இடமசைய உள்ள நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய உள்ள நிரம்ப இறங்கி வாருமே. பலனடைய எல்லாரும் வாயை திறந்து கேட்போமா? பலனடைய நிரப்பமா? பலனடைய நிரப்பிடுமே. உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே.
அலங்கரியும் வரங்களினால் எழும்பி ஜொலித்திடவே தந்திடுமே கனிகளையும் நிறைவாக இப்பொழுதே தந்திடுமே கனிகளையும் நிறைவாக இப்பொழுதே அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாழுமே இந்த 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 இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாழுமே ஹalleluya. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரை ஆண்டவர் அந்த காலை வேளையில உம்முடைய வல்லமையுள்ள பிரசன்னத்தினால வல்லமையுள்ள ஆவியின் அபிஷேகத்தினால எல்லாரையும் நிரப்புங்க ஆண்டவர். Fill each and every people with your spirit, Lord. எல்லாரையும் ஆவியானவர் நிரப்புங்க ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. எல்லாரும் அவருடைய வல்லமையினால நிரப்பப்பட இந்த காலை வேளையில ஒப்பு கொடுங்க. ஹalleluya. ஆண்டவரே உம்முடைய வரங்களினாலும் கனிகளினாலும் ஆவியின் ஆண்டவரே வரங்களினாலே என்னை அலங்கரியும் அப்பான்னு சொல்லி கேளுங்க. ஹalleluya ஹalleluya ஹalleluya. எல்லாரையும் பரிசுத்த ஆவியானவர் நிரப்புங்க. சபையார் எல்லாரையும் உம்முடைய அபிஷேகத்தினால நிரம்பி வழியச் செய்யுங்க ஆண்டவரே. ஹalleluya. தாவீது சொன்னது போல என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லி சொன்னது போல ஹalleluya. ஒரு நிரப்புதலை கர்த்தர் கட்டளையிடும். நிரம்பி வழிகிற ஒரு நிரப்புதலை தேவன் கட்டளையிடுங்க ஆண்டவரே. ஓ ரிபா சந்தரனுதரி இக்கபால பௌரமங்கர பௌஷாலாரு கேனம. ஆவியானவர் நிரப்புவீராக நிரப்புவீராக நிரப்புவீராக. வல்லமை ஒவ்வொருவரை ஆண்டவரே நிரப்பட்டும். தேவாவியானவருடைய வல்லமை ஒவ்வொருவரை நிரப்பட்டும். ஹalleluya. கடைசி நாட்களிலே மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனங்களை உரைப்பார்கள். உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். ஊழியக்காரர்கள் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னவர் காலை வேளையிலே ஆண்டவரே ஒவ்வொருவரையும் வல்லமையினால நிரப்பும் வல்லமையினால நிரப்பும் வல்லமையினால நிரப்பும் ஆண்டவரே. Hallelujah. Fill each and every people with your Holy Spirit, Lord. உம்முடைய வல்லமையினால வரங்களினால தேவன் நிரப்புவீராக ஆண்டவரே. ஓ ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரையும் ஆவியானவர் ஆளுகை செய்யுங்கப்பா ஆண்டவரே. எல்லா மக்களையும் தேவன் இந்த காலை வேளையில் ஆளுகை செய்யும். ஹalleluya. உம்முடைய வல்லமை இல்லாத உம்முடைய நிரப்புதல் இல்லாத ஆராதனை ஆண்டவரே வீணான ஆராதனையாயிருக்குமே. ஒவ்வொருவரை ஆண்டவரே அப்பா அந்த ஆராதனையில கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆளுகை செய்யுங்கப்பா. ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எவர்கள் தேவனுடைய ஆவியானவரால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் என்னை ஒவ்வொரு நாளும் போதித்து நடத்த வேண்டுமே. ஒவ்வொரு நாளும் என்னை போதித்து நடத்தும்படியாய் ஹalleluya. பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து நடத்தி செல்லும்படியாய் இந்த காலை வேளையில நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஹalleluya. இந்த வேளையில எழும்பி கர்த்தருடைய சமூகத்துல போன மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை கண்ணின்மணி போல பாதுகாத்தார். நம்முடைய ஒவ்வொரு குடும்பங்களோடும் ஆண்டவருடைய கரம் இருந்துச்சு.
ஸ்தோத்திரம். மழை காலங்களிலே தேவன் நம்மோடு கூட இருந்தார். ஹalleluya. நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று சொல்லி சொன்ன தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மை சுமக்கிற தேவனாய், தப்புவிக்கிற தேவனாய், ஹalleluya, தாங்கி நடத்துகிற தேவனாய் இருந்தார். ஹalleluya. சிறியோர் பெரியோர் அத்தனை பேரும் ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைகூர்ந்து இந்த காலை வேளையில நன்றியுள்ள இருதயத்தோடு நன்றி ஏசப்பான்னு சொல்லி சொல்லுங்க. எல்லாரும் வாயை திறந்து, ஏசப்பா, இதுவரைக்கும் நீர் எங்கள் வாழ்க்கையில செய்த எல்லா உபகாரங்களுக்காக, நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி சொல்லுங்க. எல்லாரும் நன்றி சொல்லுகிற நேரமா இருக்கிறது. அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஜீவன் சுகம்பலனை தந்து இம்மட்டும் எங்களை நடத்தி வந்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி. எல்லா பிள்ளைகளும் இங்க நிக்கிற தம்பிமார் ஸ்தோத்திரம். ஜஸ்வின், ஆல்வின், எல்லாரும் வாயை திறந்து நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. யாரும் பேசாதுங்க, பக்கத்துல பேசுறதுக்கு நீங்க வரல. ஏசப்பா கூட பேசுங்க, ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. நன்றி ஏசப்பான்னு சொல்லி சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் 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 நன்றி சொல்லுங்க. தேங்க்யூ ஹெவன்லி ஃபாதர், இதுவரைக்கும் எங்களை கொண்டு வந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அல்லேலூயா. ஓ நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. ஒரு நாளும் எங்களை ஆண்டவரே குறைவில்லாதபடிக்கு ஆதரித்து நடத்தி வந்த தகப்பனே, எமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லி சொல்லப்பட்ட வார்த்தையின்படி எங்களை ஒவ்வொரு நாளும் போஷித்து காப்பாற்றி வழி நடத்தி வந்தீரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya, 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 ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஓ ஜீவன் தந்த தேவனுக்கு ஆராதனை, ஜீவாதிபதிக்கே ஆராதனை. ஜீவன் தந்த தேவனுக்கு ஆராதனை, ஜீவாதிபதிக்கே ஆராதனை. உமக்கே இன்னும் இன்னுமாய், உமக்கே இன்றும் என்றுமாய், உமக்கே இன்னும் இன்னுமாய், உமக்கே இன்றும் என்றுமாய். ஜீவன் தந்த தேவனுக்கு ஆராதனை, ஜீவாதிபதிக்கே ஆராதனை. ஜீவன் தந்த தேவனுக்கு ஆராதனை, ஜீவாதிபதிக்கே ஆராதனை. சர்வவல்ல தேவனுக்கு ஆராதனை, சாவாமை உள்ளவர்க்கு ஆராதனை. சர்வவல்ல தேவனுக்கு ஆராதனை, சாவாமை உள்ளவர்க்கு ஆராதனை. இரக்கமுள்ளவர்க்கு ஆராதனை, உருக்கமுள்ளவர்க்கு ஆராதனை. இரக்கமுள்ளவர்க்கு ஆராதனை, உருக்கம்
அபிஷேக அக்கினியே ஆராதனை, அனல் மூட்டும் அக்கினியே ஆராதனை, அபிஷேக அக்கினியே ஆராதனை, அனல் மூட்டும் அக்கினியே ஆராதனை, உமக்கே என்றும் என்றுமாய், உமக்கே என்றும் என்றுமாய், உமக்கே என்றும் என்றுமாய், உமக்கே என்றும் என்றுமாய். ஜீவன் தந்த தேவனுக்கு ஆராதனை, ஜீவாதிபதிக்கே ஆராதனை, ஜீவன் தந்த தேவனுக்கு ஆராதனை, ஜீவாதிபதிக்கே ஆராதனை. செடியின் நடுவிலே பற்றி எரியும் பரிசுத்த அக்கினியே ஆராதனை, முட்செடியும் நடுவிலே பற்றி எரியும் பரிசுத்த அக்கினியே ஆராதனை, சீனாய் மலையின் மேல் இறங்கி வந்து சுட்டெரித்த அக்கினியே ஆராதனை, சீனாய் மலையின் மேல் இறங்கி வந்து சுட்டெரித்த அக்கினியே ஆராதனை, உமக்கே என்றும் என்றுமாய், உமக்கே என்றும் என்றுமாய், உமக்கே என்றும் என்றுமாய், உமக்கே என்றும் என்றுமாய். ஜீவன் தந்த தேவனுக்கு ஆராதனை, ஜீவாதிபதிக்கே ஆராதனை, ஜீவன் தந்த தேவனுக்கு ஆராதனை, ஜீவாதிபதிக்கே ஆராதனை, ஜீவன் தந்த தேவனுக்கு ஆராதனை, ஜீவாதிபதிக்கே ஆராதனை, உமக்கே என்றும் என்றுமாய், 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 உமக்கே என்றும் என்றுமாய். ஜீவன் தந்த தேவனுக்கு ஆராதனை, ஜீவாதிபதிக்கே ஆராதனை, ஜீவன் தந்த தேவனுக்கு ஆராதனை, ஜீவாதிபதிக்கே ஆராதனை. ஆண்டவரே, ஜீவன் சுகம்பலனை தந்து எங்கள் ஒவ்வொருவரை ஆண்டவரே இந்த டிசம்பர் மாதத்துல ஆண்டவரே இந்த முதலாவது ஞாயிற்றுக்கிழமையில உம்மை ஆராதிக்கும்படியான பாக்கியத்தை, ஹalleluya, நல்ல சுகபலனோடு உம்மை ஆராதிக்கிற பாக்கியத்தை தேவன் எங்களுக்கு தந்தீரே. ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி. ஆமென். இதுவரைக்கும் நடத்தி வந்த தெய்வம் இனிமேல் இந்த மாதம் முழுவதும், இந்த வருட கடைசி முழுவதிலும் அவர் நம்மை வழி நடத்தி செல்ல போகிறபடினால ஒரு விசுவாசத்தோடு கைகளை உயர்த்தி, அப்பா இனிமேல நேரங்களை வழி நடத்தி செல்ல போகிறீர் ஆண்டவரே, நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம், உண்மையே நம்பி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், இனிமேலும் வழி நடத்தி செல்லும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென். Praise the Lord. ஸ்தோத்திரம். காலை வேளையில அவரை ஆராதிக்கவும் நன்றி செலுத்தவும் ஸ்தோத்திரம். அவருடைய பரிசுத்த கரங்களிலே இனிமேலும் அவர் நம்மை நடத்த ஒப்பு கொடுக்க தேவன் தந்த நல்ல கிருபைகளுக்கா எல்லாரும் கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord. Hallelujah, hallelujah. நன்றி ஆண்டவரே. ஆமென். இப்பொழுதும் தொடர்ந்துள்ள ஆராதனையின் ஒவ்வொரு பகுதிகளிலும் தொடர்ந்து கர்த்தர் அசைவாட பெரிய காரியங்களை செய்ய ஊழியர் கிதியோன் ஜெபிப்பார். அதற்கப்புறம் சங்கீதம் 45வது சங்கீதத்தை வாசிக்கும். முதலாவது ஜெபம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் தகப்பனே. சர்வல்ல தேவன் நமக்கே ஸ்தோத்திரம் அப்பா. நேற்றும் இன்றும் என்றும் மாறா தேவனின் ஹல்லேலூயா.
இந்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே துதிக்கிறோம் தகப்பனே ஹல்லேலூயா இயேசப்பா ஆராதனை இயேசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே ஹல்லேலூயா அற்புத அதிசய தேவனே ஹல்லேலூயா இந்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே துதிக்கிறோம் அப்பா ஜீவன தேவனே ஜீவாதிபதியே உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் தகப்பனே ஹல்லேலூயா இந்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே இந்த வேளை இயேசப்பா வார்த்தை கொண்டு வசனத்தை கொண்டு இயேசப்பா எங்களோட பேசுவீராக தகப்பனே ஹல்லேலூயா சங்கீத வாயிலாக நீ பேசும் தகப்பனே ஹல்லேலூயா நீ பேசும் தேவன் தகப்பனே ஹல்லேலூயா ஒவ்வொரு தேவப்பிள்ளையோடு கூட நீ பேசும் தகப்பனே ஹல்லேலூயா இந்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே இந்த வேளை இயேசப்பா வார்த்தை கொண்டு வசனத்தை கொண்டு இயேசப்பா நேரத்திலே பேசும் தகப்பனே ஹல்லேலூயா இந்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே அப்பா ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா இருதயத்தின் நிறைய வாய் பேசும் பார்க்கிறோம் தகப்பனே ஹல்லேலூயா இருதயத்திலே தகப்பனே இயேசப்பா வார்த்தையால் வசனால நிரப்பம் தகப்பனே ஹல்லேலூயா இந்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே உமக்கு பயத்தால் நிரப்பம் தகப்பனே ஹல்லேலூயா இந்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே துதிக்கிறோம் அப்பா ஹல்லேலூயா தாசன் மார்த்த தகப்பனே இயேசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே ஹல்லேலூயா இந்த ஆசீர்வதியும் தகப்பனே ஹல்லேலூயா இந்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் தகப்பனே ஹல்லேலூயா வாக்குத்தத்தம் கொண்டு தகப்பனே இயேசப்பா வழிநடத்துகிற தேவனே ஹல்லேலூயா இந்த வேளை இயேசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு தேவப்பிள்ளையும் ஆசீர்வதியும் அப்பா சிறியோர் பெரியோர் முதியோர் வாலிபர் கண்ணில் கத்த ஒப்புடுக்கிறோம் அப்பா நீ ஆளுகை செய்யும் தகப்பனே ஹல்லேலூயா இந்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே துதிக்கிறோம் ஹல்லேலூயா கர்த்ததாமே சோல பாலம் இறங்கி இயேசப்பா ஒருத்தர் கட்டளை இயேசப்பா பாதுகாக்கிற தேவனே ஹல்லேலூயா இந்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா இந்த வேளை இயேசப்பா நீ பேசும் ஆசீர்வதியும் அன்பின் மறுத்துக் கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் மேலான நாமத்தை ஜெபிக்கிறோம் இங்கு நல்ல பிதாவே ஆமென். சங்கீதம் 45 மாறி மாறி வாசிப்போம். Praise the Lord. சங்கீதம் 45. என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தானே. எல்லா மனுபுத்திரிலும் நீர் மகா சௌந்தரியம் உள்ளவர். உம்முடைய உதடுகளில் அருள் பொழிகிறது. ஆகையால் தேவன் உம்மை என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கிறார். சௌரியவானே, உமது மகிமையும் உமது மகத்துவமாகிய உம்முடைய பட்டயத்தை நீர் உம்முடைய அறையிலே கட்டிக்கொண்டு சத்தியத்தின் நிமித்தமும் நீதியுடன் கூடிய சாந்தத்தின் நிமித்தமும் உமது மகத்துவத்திலே ஜெயமாய் ஏறி வாரும். உமது வலது கரம் பயங்கரமானவைகளையும் உமக்கு விளங்க பண்ணும். உம்முடைய அம்புகள் கூர்மையானவைகள், அவைகள் ராஜாவுடைய சத்துருக்களின் இருதயத்திற்குள் பாயும். ஜனசதலங்கள் உமக்கு கீழே விடுவார்கள். தேவனே, உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். தந்தத்தினால் செய்த அரண்மனைகளில் இருந்து புறப்படுகையில் நீர் மகிழும்படி உமது வஸ்திரங்கள் எல்லாம் வெள்ளை போலம் சந்தனம் லவங்கம் இவைகளின் வாசனை பொருந்தியதாய் இருக்கிறது. உமது நாயகிகளுக்குள்ளே அரசரின் குமார்த்திகள் உண்டு. ராஜஸ்திரீ ஒப்பீரின் தங்கம் அணிந்தவளாய் உமது வலது பார்சத்தில் நிற்கிறாள். குமாரத்தியே கேள், நீர் உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள். உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். அவர் உன் ஆண்டவர், ஆகையால் அவரை பணிந்து கொள். தீரு குமாரத்தி காணிக்கை கொண்டு வருவாள். ஜனங்களில் ஐஸ்வர்யவான்களும் உன் தயவை நாடி வணங்குவார்கள். ராஜகுமாரத்தை உள்ளாக பூரண மகிமை உள்ளவள். அவள் உடை பொற்சரிகையா இருக்கிறது. சித்திர தையலாடை தரித்தவளாய் ராஜாவினிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள். அவள் பின்னாலே செல்லும் அவளுடைய தோழிகள் ஆகிய கன்னிகைகள் உம்மிடத்தில் கூட்டிக் கொண்டு வரப்படுவார்கள். அவர்கள் மகிழ்ச்சியோடும் களிப்போடும் வந்து ராஜா அரண்மனைக்குள் பிரவேசிப்பார்கள். உமது பிதாக்களுக்கு பதிலாக உமது குமாரர் இருப்பார்கள். அவர்கள் பூமியெங்கும் பிரபுக்களாக வைப்பீர். 17ஆம் வசனம் சேர்ந்து வாசிப்போம். உமது நாமத்தை எல்லா தரங்களிலும் பிரஸ்தாபப்படுத்துவேன். இது நிமித்தம் ஜனங்கள் உம்மை என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் துதிப்பார்கள். ஆமென். Praise the Lord. கர்த்தர் தந்த இந்த நல்ல சங்கீதத்துக்காக எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord. Hallelujah. 1வது வசனத்துல சங்கீதம் வசனம் சொல்லுகிறது, என் இருதயம் நல்ல விசேஷத்தினால பொங்குகிறது. நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி ஸ்தோத்திரம். என் இருதயம் எதனால பொங்குகிறது? நல்ல விசேஷத்தினால பொங்குகிறது. நம்முடைய இருதயமும் நல்ல விசேஷத்தினால தேவனை துதிக்க அது பொங்குகிறதாய் இருக்கணும். ஸ்தோத்திரம். மாத்திரமல்ல, ஸ்தோத்திரம். 13ஆம் வசனம் சொல்லுகிறது, ராஜகுமாரத்தி உள்ளான பூரண மகிமை உள்ளவள், அவள் உடை பொற்சரிகையாய் இருக்கிறது. உள்ளான பூரண
மகிமை உள்ளவள், அழகுள்ளவள், ராஜகுமாரத்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப உள்ளான பூரணமான ஒரு மகிமை அழகு இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில இருதயம் நல்ல விசேஷத்தினால பொங்குகிறதா இருக்கும். ஆண்டவருக்கு சாட்சியாக நாம இருப்போம். 15ஆம் வசனம், அவர்கள் மகிழ்ச்சியோடும் களிப்போடும் வந்து ராஜ அரண்மனைக்குள்ளே பிரவேசிப்பார்கள். மகிழ்ச்சியோடு களிப்போடு இந்த ராஜகுமாரத்தியை குறித்து இங்கே சொல்லி இருந்தாலும் அவர்கள் மகிழ்ச்சியோடும் களிப்போடும் வந்து ராஜ அரண்மனைக்குள்ளே பிரவேசிப்பார்கள். ஸ்தோத்திரம். உலகத்தில் பல அரண்மனைகள், மகா பெரிய அரண்மனைகள் எல்லாம் தோற்றுவிக்கப்பட்டது, கட்டப்பட்டது. பல அரண்மனைகள் எல்லாம் இப்ப பார்த்தீங்கன்னா அங்க இடிந்து உடைந்து, இதுதான் இந்த ராஜாவுடைய அரண்மனை அப்படின்னு சொல்லி காட்சி பொருளாக இடிக்கப்பட்ட மீத பகுதிகள் இருக்கிறது. ஸ்தோத்திரம். இந்த உலகத்தின் அரண்மனைகள் எல்லாம் அப்படிப்பட்டவைகள் தான், அழிந்து போகிறவைகள். ஆனால் நம்ம எல்லாருக்கும் களிப்போடும் மகிழ்ச்சியோடும் பிரவேசிக்க ஒரு பரலோகம் என்கிற மகா பெரிய அரண்மனை பட்டணத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். நம்ம ஒரு நாள் மகிழ்ச்சியோடும் களிப்போடும் அந்த அரண்மனைக்குள்ள எல்லாரும் பிரவேசிக்க போகிறோம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த அரண்மனைக்கு போக ஆசையா இருக்கிறது? அவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். சிலருக்கு விருப்பம் இல்லையோ, வாய் வரலையே. ஸ்தோத்திரம். பிரைஸ்லோ. எல்லாரும் அதை விருப்பப்படணும். பரலோக அரண்மனை அந்த தங்கத்தினால, எங்கேயாவது கொஞ்சோண்டு தங்கம்தான் போட்டு கட்டுவாங்க. அங்க அந்த அரண்மனை எல்லாமே தங்கம்தான், ரோடு கூட தங்கம் மயமானது. ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட அந்த அரண்மனைக்குள்ளே மகிழ்ச்சியோடு பிரவேசிக்க இங்க ராஜகுமாரத்தை உள்ளான பூரண மகிமையுள்ளவள், அவள் உடை பொற்சரிகையா இருக்கிறது. உள்ளான ஒரு மகிமையோடு அழகோடு. ஸ்தோத்திரம். நம்முடைய இருதயம் நல்ல விசேஷத்தினால தேவனுக்குள்ளாய் பொங்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். உட்காருங்க. ஸ்தோத்திரம். இப்பொழுது பிள்ளைகள் முன்பாக வந்து வசனங்களை சொல்லுவாங்க. இந்த பிள்ளைகளுக்கு இன்னைக்கு சண்டே கிளாஸ் எக்ஸாம் இருக்கிறது. பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. பிரைஸ் தி லார்ட். களிக்காத நல்ல வாய்ப்புகள் வரும்போது தாமதிக்காத, அது நழுவி போயிடுமே. தட்டி கழிக்காத நல்ல வாய்ப்புகள் வரும்போது தாமதிக்காத, அது நழுவி போயிடுமே. தினந்தோறும் வேதத்தை நீ தியானம் செய்திடு, தீய குணம் எல்லாம் மாறி போகுமே. தினந்தோறும் வேதத்தை நீ தியானம் செய்திடு, தீய குணம் எல்லாம் மாறி போகுமே. துணிந்து நின்றி இயேசுவுக்காக, துணிந்து நின்றி இயேசுவுக்காக, தூதர்கள் கொண்டே காத்திடுவார், தூதர்கள் கொண்டே காத்திடுவார். பம்பர 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 பம்பர
8:23. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். சங்கீதம் 32:8. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். யோவேல் 2:28. ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். யோவான் 14:2. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். சங்கீதம் 34:1. நாவை பொல்லாப்புக்கும் உதடுகள் ஏகப்பட்ட விசனப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 137. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். சங்கீதம் 23:1. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்கியதை போல கர்த்தர் தமக்கு பயந்தார். சங்கீதம் 103:13. தேவனுக்கு கீழ்ப்படிந்தீர்கள். யாக்கோபு 4. பூமி பூரிங்களே எல்லாரும் கம்பீரமாய் பாடுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 121:2. உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். யாத்திராகமும் 34:10. அன்பில் அது தேவனை அறிவான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். 1 யோவான் 4:8. கட்டிப்பட நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். சகரியா 9:12. எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை தினப்படுத்தினார்கள். நெகேமியா 2:18. மரியாதை பயப்படாத, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றால். லூக்கா 1:30. தேவன் நம்ம கடித்தனம் பரம் ஆமின் காத்தல் அணுகளும் மனவர்த்தனையும் மனவர. சங்கீதம் 46:1. விசுவாசத்தின் நிலையில் நீதிமான் பிறப்பான். எபிரேயர் 10:38. உறுதியாக பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மை நம்பிக்கைப்படியார், நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்ளும். ஏசாயா 26:3. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும். நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாய் இருக்கட்டும். இதோ வருகிறேன், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. வெளிப்படுத்தல் 22:11-12. பேரனுக்குள்ள யாத்திரை விசாரிப்பாங்க. யாத்திரை 20:17. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பத்தினியாக இருக்கும், கத்தரி தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறையப்படாது. சங்கீதம் 34:10. அதனால் பிள்ளைகளே, எனக்கு செவி கொடுங்கள், என் வழியை காத்து நடப்பவர்கள் பாக்கியவான்கள். நீதிமொழிகள் 8:32. மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வெறிக்கும், கத்தரை நம்புகிறவனோ இந்த ஆடுகளத்தில் வைக்கப்படுவான். உபாகமம் 6:8. ஆசீர்வதிக்க ஞானத்தினால் கிருபையினால நிரப்ப ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரேன். சாட்சி உள்ளவர்கள் கத்தர் செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லலாம். கல்யாணம் புதுசாக ஆனவர்கள் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. ஜேம்ஸ் குடும்பம் அவர்கள் சாட்சி சொல்லுவாங்க. ரைசல். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் சென்னைக்கு வந்ததுலேருந்து வருஷம் எங்களுக்கு அந்த 11ஆவது மாதம் வந்துச்சுன்னா எங்களுக்கு ஒரே போராட்டம் வந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகிற அளவுக்கு தான் ஒரு போராட்டம் இருக்கும். அப்படின்னும் என் பசங்க எங்கள் வீட்டுக்காரங்க அப்படி ஹாஸ்பிட்டலில் இருந்து தான் வருவாங்க. இந்த வருஷம் நான் 10ஆம் மாதத்துலேருந்து என் குடும்பத்தை என்னை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணேன். இந்த 11ஆம் மாதத்தில் எந்த ஒரு யாருக்கும் எனக்கு என் வீட்டுக்காரருக்கு எந்த ஆபத்து வராத அளவுக்கு ஏசப்பா காத்து கொண்டார். அப்படின்னும் என் பையனுக்கு கபடி விளையாடுற இடத்துல வாயில் கொஞ்சம் அடி, அது சின்னடியாக ஏசப்பா பாதுகாப்பு கொண்டார். அதுலேருந்து அந்த விடுதலேருந்து எங்கள் குடும்பத்தை காத்து கொண்ட தேவனுக்கு கொடான கொடி நன்றி. கத்தர் செய்த நன்மைகளுக்காய் பாதுகாப்புக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். வா சீக்கிரம்.
தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்ததாமே எங்களுடைய திருமணத்தை நல்ல முறையில் முடித்து கொடுத்ததற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அதுபோல் எங்களுடைய திருமணத்துக்காக ஜெபித்து கொண்ட சபை ஜனங்களுக்காகவும் நல்ல முறையில் நடத்தி கொடுத்ததான போதர் குடும்பத்திற்காகவும் நன்றி செலுத்துகிறேன். எங்களுக்காகவும் நாங்கள் தேவனுடைய கிருபையிலும் தயவிலும் மேன்மேலும் வளர சமாதானத்தோடு காணப்பட எங்களுக்காக எல்லோரும் ஜெபித்து கொள்ளுங்க. எல்லோருக்கும் நன்றி. Praise the Lord to all of you. Thank you all for coming to our wedding and blessing us. Praise the Lord to the pastor who gave this opportunity, and may all glory be to God. Once again, thank you all. Praise the Lord. கர்த்தருடைய திருமணத்தை ஆசீர்வதித்தார். தொடர்ந்து இவர்களை திருமண வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் கூட இருந்து ஆசீர்வதித்து நடத்தும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வீடுகளில் வைத்திருக்கிறவர்கள் இந்த மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் அவைகளை ஆலயத்தில் கொண்டு வாருங்க. ஸ்தோத்திரம். நம்ம நிறைய செலவு பண்ணி இந்த காம்பவுண்டில் எல்லாம் ஆர்ட் பண்ணி வசனம் எல்லாம் எழுதணும். ஆனால் அந்த பெயிண்டெல்லாம் உறிஞ்சி வந்து விட்டது. இது ஒரு பிளான் பண்ணி டைல்ஸ் மாதிரி எதாவது ஒட்ட முடியுமா, அதுக்கு மேலே வசனத்தை ஒட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணணும். நிறைய தேவைகள் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். எல்லாவற்றுக்காய் செபியுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த டிசம்பர் மாதத்தில் பர்த்டே கொண்டாடுகிறவர்கள் இருந்தால் நீங்கள் எழுப்பி நில்லுங்க. டிசம்பர் மாதத்தில் பர்த்டே கொண்டாடுகிறவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இவர்களுக்காக கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் கண்களை மூடி எல்லாரும் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, எழும்பி நிற்கிற தேவ பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த மாதத்தில் தங்கள் பிறந்த நாளை நினைவு கூர்ந்து ஆண்டவரே மகிமைப்படுத்துகிற இவர்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா, இந்த வருடம் முழுவதும் தேவ கரம் இவர்களோடு கூட இருந்ததற்காய் ஸ்தோத்திரம். புது வருஷத்திலும் புது கிருபைகளோடு பலத்தோடு ஆண்டவரை இவர்கள் செயல்பட இவருடைய படிப்பிலும் குடும்பத்திலும் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமாய் நிலைநிறுத்த செபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா நன்மைகளினாலும் கர்த்தர் நிரப்பும். கர்த்தர் சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பார் என்கிற வார்த்தையின்படி இந்த காலை வேளையில் நீர் இவர்களை ஆசீர்வதி. இவர்களை நாங்கள் சபையாராய் வாழ்த்துகிறோம். உம்முடைய அதிசய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். அதுபோல் வெட்டிங் டே, திருமண நாள் இந்த மாதத்தில் வருகிறவர்கள் இருந்தால் நீங்கள் எழுப்பி நில்லுங்க. டிசம்பர் மாதத்தில் வெட்டிங் டே வருகிறவர்கள் யாருமே இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். இன்னைக்கு தான் புதுசாக வந்திருக்கிறோம் அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? யாருமே இல்லை. கர்த்தர் புதிய ஆத்துமாக்களை கொண்டு வரணும். வராதிருக்கிற மக்களையும் கர்த்தர் விடுதலையாக்கி கொண்டு வர எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இப்பொழுது ஒரு பாடலை இந்த புதிதாய் திருமணமான ஜேம்சன் சேர்ந்து பாடுறியா? அவங்க மாத்திரம் சகோதரி கிருபா அவர்கள், கிருபாபதி அவர்கள் பாடும்போது ஆண்டவருக்கு என்று காணிக்கைகளை கொடுத்து கர்த்தரை ஆராதிப்போம். చూచుచున్న దేవుడవు నీవే యేసయ్యా, చూడముచ్చటాయనే సుకుమార సుమములైన నీ నేత్రాలంకృతము. చూచుచున్న దేవుడవు నీవే యేసయ్యా, చూడముచ్చటాయనే సుకుమార సుమములైన నీ నేత్రాలంకృతము.
పశ్చాత్తాపము కలుగునే నీ దయగల చూపులతో క్షమించబడుదురు ఎవరైనా రక్త ప్రోక్షణతో పశ్చాత్తాపము కలుగునే నీ దయగల చూపులతో క్షమించబడుదురు ఎవరైనా రక్త ప్రోక్షణతో ఆప్యాయతకు నోచుకొనని నన్ను చేరదీసిన కృపాసాగరా ఆప్యాయతకు నోచుకొనని నన్ను చేరదీసిన కృపాసాగరా చూచుచున్న దేవుడవు నీవే యేసయ్యా చూడముచ్చటాయనే సుకుమార సుమములైన నీ నేత్రాలంకృతము చూచుచున్న దేవుడవు నీవే యేసయ్యా చూడముచ్చటాయనే సుకుమార సుమములైన నీ నేత్రాలంకృతము అగ్ని జ్వాలామయమే నీ చూపుల వలయాలు తప్పించుకుందురా ఎవరైనా ఎంతటి గనులైనా అగ్ని జ్వాలామయమే నీ చూపుల వలయాలు తప్పించుకుందురా ఎవరైనా ఎంతటి గనులైనా అగ్ని వంటి శోధనలను తప్పించితివే దయాసాగరా అగ్ని వంటి శోధనలను తప్పించితివే దయాసాగరా చూచుచున్న దేవుడవు నీవే యేసయ్యా చూడముచ్చటాయనే సుకుమార సుమములైన నీ నేత్రాలంకృతము చూచుచున్న దేవుడవు నీవే యేసయ్యా చూడముచ్చటాయనే సుకుమార సుమములైన నీ నేత్రాలంకృతము హల్లెలూయా. கை தட்டினீங்க நிறைய பேர். என்ன அர்த்தம்னு சொல்லுங்க. யாராவது தெலுங்கு தெரிஞ்சவங்க சொல்லுங்க. என்ன பாட்டோட அர்த்தம்? காக்கிற தேவன்